ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு ரொம்ப நாளாவே குழந்தைங்க இல்லாம அவரும் ராணியும் வருத்தத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு கோவில் கோவிலா போய் சாமி கும்பிட்டாங்க. பலருக்கும் அன்னதானம் தர்மம் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போ ராஜாவோட அரண்மனைக்கு முனிவர் ஒருத்தர் வந்தாரு. உனக்கு குழந்தைங்க வேணும்னா 2 குழந்தைங்க பிறக்கும். ஆனா அதுக்கு பின்னால உன் அரசு பறிபோகும். நீயும் குழந்தைகளும் அனாதரவ யாசகம் வாங்கி சாப்பிடுற அளவுக்கு நிலம் ஆயிடும். அவங்கள வளர்த்து வாலிப வயசை அடைஞ்ச உடனே மறுபடியும் நீ இழந்ததையெல்லாம் பெறுவாய் அப்படின்னு வாக்கு தந்தார். நான் எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் அனுபவிக்க தயார். ஆனா எனக்கு குழந்தைங்க பிறந்தா போதும்னு ராஜா கூறினாரு. அடுத்த வருஷமே அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. 2 வருஷம் கழிச்சு இன்னொரு மகனும் பிறந்தான். ராஜாவும் ராணியும் ரொம்பவே மகிழ்ந்தாங்க. முனிவர் சொன்னபடியே எதிர்நாட்டு ராஜா ஒருத்தர் இவர் மேல படையெடுத்து ஆட்சியை கைப்பற்றினாரு. தோல்வி அடைஞ்ச ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு தன் மனைவியும் 2 மகன்களையும் கூட்டிட்டு அடுத்த நாட்டுக்கு போய் அங்கு ஒரு ஊர்ல தங்கிட்டு கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வந்தாரு. இப்படியே ஒரு சில வருஷம் போனது. தன் மகன்கள் பள்ளி செல்லும் பருவம் வந்ததும் அவங்கள எப்படியாவது நல்ல குரு கிட்ட சேர்த்து சகல கலைகளையும் தேர்ச்சி பெற செய்யணும்னு ஆசைப்பட்டாரு. தன் மகன்கள் 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு வேதியன் கிட்ட வந்தாரு. அந்த வேதியன் சகல கலைகளும் கற்றவன். என் 2 மகன்களையும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுத்தர வேண்டியது உன் கடமை. அதுக்கு பிரதி உபகாரமாக என் மகன்கள்ல ஒருத்தனை மட்டும் என் விருப்பம் போல நான் கூட்டிக்குவேன். இன்னொருத்தனை உனக்கே தானமா தந்துடுறேன்னு சொன்னாரு ராஜா. அந்த வேதியனும் அதுக்கு ஒப்புக்கிட்டான். தன் மகன்கள் 2 பேரையும் அந்த ஆசிரமத்திலேயே விட்டுட்டு ராஜாவும் அவர் மனைவியும் தன் ஊருக்கு வந்துட்டாங்க. எதுக்கு 2 பேருக்கும் கல்வி கற்றுத்தரணும்? 2 பேரையும் படிக்க வச்சா அப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாம் யார் செய்யறது என யோசிச்சான் அந்த வேதியன். அதனால இளைய மகனை மட்டும் கல்வியையும் சகல கலைகளையும் கற்றுத்தந்தான். மூத்த மகனை தன்னோட ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கும் வீட்டு வேலைகள் செய்யறதுக்கும் வச்சுக்கிட்டான். அவனும் அவர் பேச்சை தட்டாம எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு வந்தான். சில வருஷங்கள் ஆனது. இளைய மகன் வேதியன் கிட்ட ரொம்ப அக்கறையோடும் கவனத்தோடும் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டான். சாஸ்திரம், வேதம், மாய மாந்திரிகம்னு அதோட கூடு விட்டு கூடு பயிர வித்த மனமறியும் விதைன்னு எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டான். தன் சிஷியன் தன்னை விடவும் எல்லா விதத்திலேயும் திறமை வாஞ்சனா இருக்கானேன்னு வேதியன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சான். இவன் பெத்தவங்க கிட்ட எந்த வித காரணத்தை கொண்டும் அனுப்பக்கூடாது, பெரியவனை அனுப்பிடும்னு திட்டம் போட்டான். ஒரு நாள் இளையவன் ஓய்வில் இருக்கும்போது தன் அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ, ஏன் அவங்க நம்ம இன்னும் அழைச்சிட்டு போக வரலன்னு தன் மனக்கண்ணால பார்த்தான். இன்னும் தன் தாய் தந்தையர் கஷ்டப்பட்டு ஜீவனம் செஞ்சு வர்றத தெரிஞ்சு கொண்டவன் இன்னைக்கு ராத்திரிக்கும் யாருக்கும் தெரியாம தன் அப்பா அம்மாவை பார்த்து வரணும்னு முடிவு பண்ணிக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கின பின்னால இளைய மகன் மட்டும் ஒரு தனியான இடத்துக்கு வந்தான். சில மந்திரங்களை சொல்லி ஆந்தையாக உருவெடுத்து பறந்து தன் அப்பா அம்மாவிடம் வந்தான். திரும்பவும் பழைய உருவத்தை எடுத்து அவங்களை எழுப்பி நான் தான் உங்க இளைய மகன்னு அறிமுகம் பண்ணிக்கிட்டான். தன் மகனை பார்த்ததும் பெத்தவங்களுக்கு ஏக மகிழ்ச்சி. அவனை கட்டி அணைச்சு பாசத்தையும் காட்டினாங்க. இளைய மகனும் தான் எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டதாகவும் ஆனா அண்ணனை படிக்க விடாம ஆடு மாடு மேய்க்க வச்சதாகவும் வேதியின் திட்டப்படி நீங்க எங்களை பார்க்க வரும்போது நான் எதையும் படிக்காதவன் போலவும் பெரியவனுக்கு தான் எல்லாம் தெரியும் என்பது போலவும் நடிப்பான். நீங்க ஏமாந்திரம நான் தான் வேணும்னு என்னை கூட்டிட்டு வந்துடுங்க சொல்லிட்டு மறுபடியும் ஆந்த உருவம் எடுத்து தன் இருப்பிடம் வந்து சேர்ந்தான். அடுத்த நாள் பெத்தவங்க 2 பேரும் வேதியனை பார்க்க வந்தாங்க. அவங்கள பார்த்த வேதியன் இருங்க உங்க மகன்களை அழைச்சிட்டு வரேன்னு பெரியவனை நல்ல அலங்காரம் பண்ணி நல்ல உடுப்பெல்லாம் கொடுத்து சிறுவனுக்கு கந்தல் துணி சுத்தி அழைச்சிட்டு வந்து நிறுத்தினான். பெரிய மகன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். சிறுவனுக்கு தான் எதுவுமே ஏறல. அதனால அவனை ஆடு மாடு மேய்க்க விட்டேன்னு அந்த வேதியன் சொன்னான். இதை கேட்ட ராஜா தன் சின்ன மகன் சொன்னது போலவே எல்லாமே நடக்குதுன்னு நினைச்சாரு. வேதியனை பார்த்து பெரியவன் அறிவுள்ளவனா இருக்கான், அவன் உங்ககிட்ட இருந்தா தான் சிறப்பா இருக்கும். பாவம் படிப்பறிவு இல்லாத சின்னவனை நாங்க அழைச்சிட்டு போறோம்னு இளைய மகனை அழைச்சிட்டு போனாங்க. இதை பார்த்ததும் வேதியன் தடுமாறினான். தன் ஞான திருஷ்டியால இவை எல்லாம் இளைய மகனின் சூழ்ச்சியா நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இளைய மகன் தன் அப்பா அம்மாவோட அவங்க ஊருக்கு வந்தான். முதல்ல தன் தாய் தந்தை கஷ்டப்படுறத தடுக்கணும்னு நினைச்சான். அப்போ அந்த ஊரா ஆண்ட ராஜா ஒரு பெரிய சாதி கோழியை வளர்த்து வந்தாரு. அந்த சாதி கோழிக்கு இணையான சேவலை யார் கொண்டு வந்து தர்றாங்களோ அவங்களுக்கு 100 பொன் பரிசுன்னு அறிவிச்சான். ஆனா பல மாசமாகியும் அவன் எதிர்பார்த்த சாதி சேவல் கிடைக்கவே இல்லை. இதை கேள்விப்பட்ட இளைய மகன் தன் தந்தையிடம் வந்து அப்பா நாளை அதிகாலையில நான் சாதி சேவலா உருவெடுத்து கூவுவேன், என்ன அரண்மனை பக்கம் எடுத்து சென்றால் ராஜாவின் ஆட்கள் உன்னை ராஜாவிடம் அழைச்சு சென்று விடுவார்கள். அவர்கள் சேவலான என்ன 100 பொன் கொடுத்து வாங்கி விடுவார். அதை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து விடுங்கள், நானும் வீடு வந்து சேர்வேன்னு சொன்னான். அதுக்கு அவன் அப்பாவும் சம்மதிச்சாரு. அடுத்த நாள் இளைய மகன் சேவலா ஒரு மாதிரி கூவினான்.
அவன் அப்பாக்காரும் அதை எடுத்துக்கிட்டு ராஜா கிட்ட வந்தாரு. தான் இத்தனை நாட்களா தேடிய சாதி சேவல் இதுதான் சொல்லி 100 பொன் கொடுத்து அந்த சேவலை வாங்கிக்கிட்டாரு. அப்பாக்காரரும் சந்தோஷமா வீடு வந்து சேர்ந்தாரு. ராஜாவும் அந்த சேவலை பத்திரப்படுத்த சொல்ல வேலைக்காரங்க ஒரு பெரிய கூடைக்குள்ள அதை வச்சு கூட மேல ஒரு பெரிய இரும்பு பாரத்தை வச்சாங்க. சேவல் உருவத்துல இருந்த இளையமகன் உடனே பெருசாலி உருவம் எடுத்து பூமியை தோண்டிக்கிட்டு அரண்மனையை விட்டு வெளிப்பட்டு மறுபடியும் பழைய மனுஷ உருவம் அடைஞ்சு தான் பெத்தவங்க கிட்ட வந்து சேர்ந்தான். கூடைக்குள்ள இருக்கிற சாதி சேவலை காணோம், அந்த இடத்துல ஒரு பெருசாலி வந்து போகுதுன்னு ராஜா கிட்ட வேலைக்காரங்க சொன்னாங்க. அப்படின்னா அந்த பெருசாலி தான் சேவலை கொண்டு போயிருக்கோம். இவ்வளவு பெரிய சாதி சேவலை ஒரு பெருசாலி கொண்டு போகுதுன்னா அதை சும்மா விடக்கூடாது. அந்த பெருசாலி பொந்து வழியே தோண்டிட்டு போய் அதை கொண்டுட்டு வாங்கன்னு ராஜா உத்தரவு போட்டாரு. அவரோட உத்தரவுப்படியே நிறைய ஆட்கள் சேர்ந்து குழி வெட்டிட்டே போனாங்க. அப்படி போனதாலேயே அரண்மனையில பாதி இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா அவங்களால பெருசாலிய கண்டே பிடிக்க முடியல. ராஜா தலை மேல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டாரு. இளைய மகனும் அவன் பெற்றோரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் சம்பாதிச்சு கொடுத்த 100 பொன் பணமும் கொஞ்ச நாள்லயே செலவழிஞ்சு போயிடுச்சு. இனி என்ன பண்றதுன்னு அப்பா வருத்தப்பட்டாரு. அதுக்கு இளைய மகன்காரன், அப்பா கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் பஞ்ச கல்யாணி குதிரையா உருவம் எடுத்திருப்பேன், என்னை அழைச்சிட்டு மந்திரி வீட்டு பக்கம் போ. இப்படி ஒரு குதிரைய மந்திரி குமாரன் ரொம்ப நாளாவே தேடிட்டு இருக்கான். என்ன பார்த்ததும் விலைக்கு கேட்பான். உடனே நீங்க 1000 பொண்ணு விலை சொல்லுங்க, என்ன விலை கொடுத்து மந்திரி வாங்குவான். நீங்க பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க, நான் அப்புறமா வீடு வந்து சேர்றேன்னு சொன்னான். அடுத்த நாள் அவனும் சொன்ன மாதிரியே பறக்கும் பஞ்ச கல்யாணி குதிரையா உருவம் எடுத்தான். அவன் அப்பா குதிரையை அழைச்சுக்கிட்டு மந்திரி மலைக்கு பக்கமா நடக்க அதை பார்த்த மந்திரி குமாரன் அந்த குதிரை மேல ஆசைப்பட்டு அதை விலைக்கு கேட்டான். அப்பாக்காரரும் குதிரை விலை 1000 பொண்ணுன்னு சொல்ல உடனே தன் அப்பாவான மந்திரி கிட்ட சொல்லி 1000 பொண்ணை வாங்கி கொடுத்தான். அப்பாக்காரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பொண்ணோடு தன் வீடு வந்து சேர்ந்தாரு. அப்போ மந்திரியை பார்க்கறதுக்காக இளைய மகனின் குருவான வேதியன் வந்திருந்தான். மகனுக்காக இந்த புது பஞ்ச கல்யாணி குதிரையை வாங்கி இருப்பதாகவும் இது எப்படிப்பட்டதுன்னு ஓட்டி பார்த்து சொல்லும்படி சொன்னான். குதிரையை பார்த்த வேதியன் தன் ஞான ஜெஸ்ஸியால இது தன் சிஷிய பிள்ளை தான் என்பதை அறிந்து கொண்டான். என்னை ஏமாற்றி விட்டு வந்தவனல்லவா நீ, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி அந்த குதிரையில் ஏறி அமர்ந்தான். அது பஞ்சாய் பறந்தது. ஓரிடத்துல கொஞ்சம் தண்ணீரும் சகதியும் இருந்தது. வேதியன் குதிரைக்கு தண்ணீரை காட்டினான். ஆனா இந்த சகதியை குடிக்க வச்சு தன்னை சாகடிக்க பாக்குறானே வேதியன் அப்படின்னு குதிரை ரூபத்துல இருந்த இளையமன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே மீன் உருவம் எடுத்து தண்ணீருக்குள்ளேயே நீந்தினான். அதை பார்த்த வேதியன் உடனே தன் சிஷ்யர்களை பூராவும் அழைச்சு தண்ணியை பூராவும் இறக்க செய்தான். அப்போ தண்ணியோடு சேர்ந்து மீன் உருவம் கொண்ட இளையமகனும் தரையில விழுந்து துடிச்சான். பக்கத்து மரத்தடியில் ஒன்றில் ஒரு பஞ்சவர்ண கிளி அப்போதுதான் செத்து போய் கிடந்தது. உடனே அதற்குள்ளார புகுந்தான் இளைய மகன். பறந்து போனான். உடனே வேதியனும் கழுகு உருவம் எடுத்து பஞ்சவர்ண கிளியை விரட்டிட்டு பறந்து போனான். பஞ்சவர்ண கிளி அது கிட்ட இருந்து தப்பிச்சு அரண்மனை அந்த புறத்துல இருந்த இளவரசி மடியிலேயே போய் விழுந்தது. அதை கண்ட கழுகு உருவம் கொண்ட வேதியன், உன்னை 4 நாள்ல வேற விதமா கொள்றேன் பாருன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டான். தன் மடியில் விழுந்த பஞ்சவர்ண கிளியை பார்த்த இளவரசி அதை கொஞ்சி கூண்டுல விட்டாள். ராத்திரியில் இளைய மகனான பஞ்சவர்ண கிளி சுய உருவம் கொண்டு தூங்கிட்டு இருந்த இளவரசியை கொஞ்சிட்டு திரும்பவும் கூண்டுக்குள்ள கீழே வந்துடுச்சு. முதல்ல இது கனவோன்னு நினைச்ச இளவரசி அடுத்த நாள் ராத்திரியில கிளிதான் இப்படி உருவம் எடுத்து நம்மளை கொஞ்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டாள். 3ஆம் நாள் இளைய மகன் அவளை கொஞ்சம் வரும்போது கையும் களமாக புடிச்சுட்டாள். இளைய மகன் காரணம் இதுவரை நடந்த எல்லாத்தையும் அவளை கிட்ட சொன்னான். இது என்ன நடக்கும்ன்றதையும் சொன்னான். எதிரியான அந்த வேதியன் உன் அப்பாவான ராஜா கிட்ட கழக்கூத்தாடி போல வந்து அவரை மகிழ்விப்பான். ராஜாவும் உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொல்லுவாரு. அப்ப அவன் இளவரசி கிட்ட இருக்கிற பஞ்சவர்ண கிளி எனக்கு வேணும்னு சொல்லுவான். நீ முதல்ல கொடுக்காத. ராஜா திரும்பவும் வற்புறுத்தி கேட்பாரு. அப்போ நீ கழுத்தை திருகி என்ன கொன்னுடு, நான் நீ கழுத்துல போட்டிருக்கிற முத்துமாலைக்குள்ள இருப்பேன். அப்பவும் அந்த வேதியன் முத்துமாலையை கேட்பான். நீ கழட்டி கொடுக்காத, அதை அறுத்து வீசிடு, அப்புறம் என்ன நடக்கிற அதிசயத்தை நீயே பாருன்னு இளையமகன் சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் வேதியன் கழக்குத்தாடி போல வேஷம் போட்டுட்டு ராஜா கிட்ட வந்து எல்லா வித்தைகளையும் செஞ்சு காமிச்சு அவரை சந்தோஷப்படுத்தினான். அவன் திறமையை பார்த்து பாராட்டின ராஜாவும் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் தரேன்னு சொன்னார். கடை கூத்தாடியான வேதியனும் இளவரசி கிட்ட இருக்கிற பஞ்சவர்ண கிளி எனக்கு வேணும்னு சொன்னான். அதை கேட்ட ராஜாவும் ஆட்கள் அனுப்பி அந்த பஞ்சவர்ண கிளியை வாங்கிட்டு வர சொன்னாரு. முதல் தடவை இளவரசி தரமாட்டேன்னு அடம்பிடிச்சு அனுப்பிட்டா. 2வது தடவையும் வந்து கேட்கும் போது கோபப்படுறா போல நடிச்சு கிளியோட தலையை திருகி கொண்டுட்டா. இப்போ இளையமகக்காரன் அவ கழுத்துல இருந்த முத்து மாலையில ஏறினான். இத வேதியன் புரிஞ்சுக்கிட்டு ராஜா கிட்ட, சரி இளவரசி, ஆசையா வளர்த்த பஞ்சவர்ண கிளியை தான் தரல, அவங்க கழுத்துல கிடக்கிற முத்து மாலையாவது எனக்கு தாங்கன்னு கேட்டான். இந்த தடவை ராஜாவே நேரா இளவரசி கிட்ட போய் அவள் கழுத்துல கிடக்கிற முத்து மாலையை கேட்டாரு. இளவரசிக்கு கோபம் வந்தது. முத்து மாலைய கழுத்துல இருந்து அறுத்திருந்தா. முத்துக்கள் எல்லாம் தரையில சிதறி விழுந்துருச்சு. அப்போ விழுந்த முத்துக்கள் ஒவ்வொன்றும் புழுவா மாறிச்சு. உடனே வேதியன் கோழி உருவம் எடுத்து அந்த புழுவை ஒவ்வொன்றாக கொத்தி திங்க போக, அப்போ இளைய மகன் காட்டுப்பூனை உருவம் எடுத்து கோழியோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சான்.
காட்டுப்பூனை கழுத்தை நெரிக்கவும் வேதியின் குரல் என்னை விட்டுடு, நான் இனிமே உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொன்னது. இதை பார்த்த ராஜா மந்திரி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இது, கோழியும் காட்டுப்பூனையும் பேசிக்குதுன்னு பார்த்தாங்க. வேதியன் தன் குருங்களால இளைய மகன் பிடிய விட்டான். 2 பேரும் உண்மையான உருவத்துக்கு வந்தாங்க. வேதியன் தன் சிஷியனான இளைய மகன் கிட்ட, எல்லா விதத்திலையும் நீ திறமையானவனா, குருவை மிஞ்சின சிஷ்யனா இருக்க, நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சுன்னு சொன்னான். ராஜா அவங்க 2 பேரையும் பார்த்து, நீங்க எல்லாம் யாரு, இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டாரு. இளைய மகன் நடந்த பூராவும் சொன்னான். அதன் பிறகு தன் மகளையை இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ராஜா அவனுக்கு பட்டத்தையும் சூட்டினாரு. தன் அண்ணனை வேதியன் கிட்ட இருந்து அழைத்து வந்து தன் அப்பா அம்மாவையும் வரவழைச்சு தன் படைகளோட தன் அப்பா ஆண்ட நாட்டு ராஜாவை சண்டை போட்டு தோக்கடிச்சு அதை தன் அப்பா கிட்ட கொடுத்தான். எல்லோரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.